சரி மாமா, நீங்க எனக்காக ஃபைட் பண்ணல, யாருக்கோ ஒரு பொண்ணுக்காக தான் பண்ணீங்க. அந்த பொண்ணு வாங்கி கொடுத்ததை நினைச்சு வாங்கிக்கோங்க மாமா. ஓ அப்படி வரியா? அப்ப சொல்ற கேட்டுக்கோ. அந்த யாரோ ஒரு பொண்ணு வாங்கி கொடுத்தா கூட நான் போட்டுக்குவேன். ஆனா நீ வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கவே மாட்டேன். ஏய் என்ன ஃபீலிங்ஸா? ஃபீலிங்ஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்புறம் எதுக்கு சைலண்டா நின்னுட்டு இருக்க? போய் வச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறதுக்கு வழியே பாரு. சொல்ற ரஞ்சித். அது ஒண்ணு இல்லடா, என் ஹஸ்பண்டுக்கு நான் ஆசாசிய சட்டை வாங்கி கொடுத்தேன். அவர் அதை போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏய் சாச்சா, அப்படிப்பட்ட ஆள் ஒண்ணு இல்லடா அவரு. என்ன ஐடியா? ஐடியாவா? ஏய் சூப்பர் ஐடியாடா. நீ சொன்னதா கரெக்ட். என்ன கரெக்ட்ங்கறா? சரி ஓகேடா, நீ சொன்னது சூப்பர் ஐடியா. தேங்க்ஸ்டா. என்ன சொல்லிருப்பான்? சரி மாமா, கிளம்பலாம் மாமா. ஏய் நில்லு. அது ஏதோ ஐடியா ஒர்க் அவுட் ஆனு பேசிட்டு இருந்தல, என்னது அது? என் ஃப்ரெண்டு ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருந்தல மாமா. அவன் கிட்ட நீங்க சட்டை போடலன்னு சொன்ன. அவன் உடனே சூப்பர் ஐடியா ஒன்னு சொன்னான். அதான் அததான் கேக்குறேன், என்ன ஐடியா? அது எதுக்கு மாமா உங்களுக்கு? பேசாம வாங்க கிளம்பலாம். இங்க பாரு, அது என்ன ஐடியான்னு எனக்கு சொல்லு. ஏன் மாமா, நான் தான் ரோட்ல போற சாதாரண பொண்ணு. என்கிட்ட நீங்க அப்படிலாம் கேட்டா அது உங்களுக்கு தானே அசிங்கம். அப்படியே நீங்க கேட்டா கூட நான் யாரு? நான் உங்க வைஃபா? இல்ல நீங்களே சொல்லுங்க மாமா, நான் யாரு? சொல்லுங்க மாமா. சரி மாமா, சீக்கிரம் கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம், அப்படியே இரு. அப்பதான் எனக்கு அது நிம்மதியா இருக்கும். ஆமா. ஏய் பார்த்து வர மாட்டேன், அறிவுல உனக்கு. யா சொல்லுங்க. சூப்பர். நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். இப்போ பார்த்துட்டு சொல்லட்டுமா? மாமா மாமா. ஏய் முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ற? மாமா என்ன பார்த்து போ சொன்னீங்கல்ல, நீங்க பார்க்காம போறீங்களே மாமா. ஏய் நான் எப்போ உன்னை அடிச்சேன்? ஐயோ மாமா, நான் அத சொல்லல. அங்க பாருங்க. ஏன் அங்க என்ன? என் போட்டோ மாதிரி இருக்கு. எங்கள் தலையே தளபதியே, சின்ன தளபதியே, புரட்சி தளபதியே, புரட்சி தலைவரே, புரட்சி கலைஞரே, புரட்சி தமிழரே, மக்கள் செல்வனே, சூப்பர் ஸ்டாரே, பவர் ஸ்டாரே, மெகா ஸ்டாரே, உலக நாயகனே, எங்கள் எங்கள் குல தெய்வமே, சில்வர்சன் சிவா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருக வருக வருக. வரேண்டா. இப்படிக்கு இளைய சில்வர்சன் ரன்பீர். ரன்பீர் பாஸ் கூப்பிட்டீங்களா பாஸ்? டேய் இதெல்லாம் ஓ வேலை தானா? ஆமா பாஸ். டேய் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? என்னை பத்தி தெரியல உனக்கு? பாஸ் கையெடுங்க பாஸ். அட கையெடுங்க பாஸ். நானே கஷ்டப்பட்டு அயன் பண்ணி போட்டு வந்திருக்கேன். இதுக்கே எப்படி சொல்றீங்களே? உள்ள இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு தெரியுமா? ஸ்பெஷல் ஐட்டமா? ஆமா பாஸ். வாங்க பாஸ் உள்ள வாங்க. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே. ஒவ்வொரு பக்கம் மனவலி ஏற்படுத்துறான்னு பார்த்தா இந்த லூசு ரன்பீர் வேற ஒரு பக்கம் மனவலி ஏற்படுத்துறான். மாமா உள்ள போலாமா? போலாம் போலாம்.
ஐயோ என் கண்ணே பட்டுடும்மா. யோ, ரன்பீர், ஏய், வாங்க பாஸ் வாங்க. யோ ஆரத்தி தட்டு மாலை என்ன பண்ண போறீங்க? அட என்ன பாஸ் அங்கே நின்றீங்க? வாங்க மாலையை கொண்டாமா. சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா. கார்த்திடு சீக்கிரம் எடுமா. ஏய் வேணா. அப்படித்தான் நல்லா சுத்து. யோ ரன்பீர், லெஃப்ட்ல சுத்து, ரைட்ல சுத்து, சுத்து சுத்து. Stop it. No 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 no. Don't touch. பாஸ் 1000 வாட்ஸ் பவர் தூக்கி அடிச்சிருவாரு. சக்தி மேடமா தவிர வேற எந்த பொண்ணுக்கும் பாஸ் நெத்திய தொடர்றதுக்கு உரிமையே கிடையாது. சோ எங்க பாஸ்க்கு எப்பவுமே ஜென்ஸ் ஆர்த்தி தான். யோ ஏய் இதெல்லாம் உன் வேலை தானே? மாமா இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல. சத்தியமா எனக்கு தெரியாது. வர வர ஆபீஸ பார்த்தா ஆபீஸ் மாதிரியே இல்ல, ஏதோ சின்ன கவுண்டர் படம் பாக்குற மாதிரி இருக்கு. பாஸ் சின்ன கவுண்டர் படம் இல்ல பாஸ். நாட்டாமை, எஜமான், படையப்பா, பாஷா, முத்து இந்த மாதிரி நிறைய படத்தை சொல்லிக்கிட்டே போலாம் பாஸ். அந்த படத்துல வர ஹீரோ மாதிரி நீங்களும் எங்களுக்கு ஒரு ஹீரோ தான் பாஸ். ஹீரோனா சாதாரண ஹீரோ கிடையாது பாஸ், சூப்பர் ஹீரோ பாஸ். சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா. போதும், நிறுத்துங்க. ஆபீஸ்ல இந்த மாதிரி கோஷம் போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பாஸ் ஒருத்தன் புகழின் உச்சிக்கு போறான்னா ஒண்ணு தானா முன்னேறது, இன்னொன்னு தன்னை தானே முன்னேற்றிக்கிறது. இதுல நீங்க முத ரகம் பாஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தன்னடக்கம், தன்னம்பிக்கை, தனிவெளின்னா அது நம்ம அஜித் சார் தான். அவருக்கு அசைக்க முடியாத ஒரு மாஸ் இருக்கு பாஸ். அதே மாதிரிதான் நீங்க எங்க மேல பாசமே காட்டலன்னாலும், அன்பாவே நடந்துக்கலன்னாலும், அடிக்கடி இன்கிரிமெண்ட் கொடுக்கலன்னாலும், லீவ் போட்டா லேட்டா வந்தா சேலரியில புடிச்சுக்கிட்டாலும், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அன்னைக்கு ஆபீஸ திறந்து வச்சிருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பாஸ், நீங்க தான் மாஸ். அது என்னை குத்தி காட்டுறியா? பாஸ் நான் உங்களை குத்தி காட்டல பாஸ், உங்களை ஏத்தி காட்டுறேன். பாஸ் நாங்க உங்க ஸ்டாஃப்னு சொல்லிக்கிறத விட உங்க ஃபேன்னு சொல்லிக்கிறது தான் பெருமைப்படுறோம். சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா, சில்வர் சன் சிவாபா. பாஸ் 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 இருங்க பாஸ், எங்க போறீங்க? யோ இரிட்டேட் பண்ணாதயா, வேலை இருக்கியா? இருங்க பாஸ் போலாம். இப்ப போய் என்ன செய்ய போறீங்க? பட்டார்னு கதவை திறந்து டென்ஷனோட சேர்ல போய் உட்கார்ந்து இந்த பக்கம் திரும்பி நெத்தியில கை வச்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க, அந்த பக்கம் திரும்பி நெத்தியில கை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க. அந்த நேரம் பார்த்து சக்தி மேடம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அத பார்த்து நீங்க டென்ஷன் ஆயிட்டு நேரா சக்தி மேடம் கேபின் போய் சக்தி மேடம் சண்டை போடுவீங்க. இத தான பாஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க ரன்பீர். என்னது பாஸ்? இருங்க பாஸ், இப்பதான் என்னோட முன்னுரையே முடிச்சிருக்கேன். யோ நீதான் வெட்டியா இருக்கனா? நானும் வெட்டியா இருப்பேன்னு நினைச்சா? எனக்கு வேலை இருக்கியா? முடியா? பாஸ் பாஸ் இருங்க பாஸ், எல்லாத்துக்குமே இப்படி அவசரப்பட்டே இருக்காதீங்க பாஸ். உங்களுக்கு சிறப்பு மரியாதை ஒண்ணு செய்யலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க பாஸ் போலாம். சிறப்பு மரியாதையா? ஆமா பாஸ். எங்க மரியாதை செய்யதான் பாஸ். மரியாதையை இங்க வச்சு செஞ்சா நல்லா இருக்காது. வாங்க பாஸ் உள்ள போலாம். யோ ஒரு மண்ணங்கிட்டே வேணாம், ஆள ஓடியா. நீ இருங்க பாஸ், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜிம் பாய்ஸ் கம் ஆன். ஜிம் பாய்ஸ் நம்ம ஆபீஸ்ல எங்க ஜிம் பாய்ஸ் இருக்கானுங்க பாஸ், இப்ப வருவானுங்க பாருங்க. வாங்கப்பா வாங்கப்பா ஜிம் பாய்ஸ். ஏய் தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. என்ன பண்ண போறீங்க? தூக்குயா. ஏய் 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 தூக்கு. இந்த இந்த ஏய் புடுங்கடா. இந்த 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 ஏய் எவன்டா அது பின்னாடி கிள்றது? ஏய் ஏய் யாரா அது? ஏய் யார் கிச்சு கிச்சு முட்றது? ஏய் ஏய் வேணா விழுந்துருவேன். ஏய் புடுங்கடா. ஏய் யோ ரன்பீர் இறக்கி வர சொல்லியா? ஏய் புடுங்கடா, இறக்கி விடுங்கடா. பாத்து. ஏய் என்னையா முடிஞ்சா போலாமா? பாஸ் இருங்க பாஸ், எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுட்டு. சக்தி மேடம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். இருங்க மாமா, என்ன அவசரம்? ஏய் செந்தில் நீ அவங்க கூட சேர்ந்துட்டதா வேடிக்கை பேசாத. பார்த்துட்டு போய் அந்த ஐட்டத்தை எடுத்து வாயா. யோ ரன்பீர் ஏன் அப்படி படுத்துற? இருங்க பாஸ், சீக்கிரம் வாயா. ஷோ யோ எதுக்கே அதெல்லாம்? பாஸ் நீங்க முடிசூடா மன்னன் பாஸ், அதனால தான் உங்களுக்கு முடிசூட போறேன்.
யோ இதெல்லாம் வேணாம் எடுத்துட்டு போய பாஸ் எங்களுக்காக பாஸ் என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா. ஏய் யோ சொல்லியா என்ன எல்லாரும் ஓவரா போறீங்க ஏய், ஏய், யோ யோ என்னையா பாத்துட்டு இருக்க போய் அடுத்த ஐடி தெரிஞ்சுக்கலையா. மாமா அப்படியே பாகுபலி மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியே காலக்கையன மாறிடுவேன் பாத்துக்கோ. யோ செந்தில் வாயா சீக்கிரம் வாயா. என்ன என்னையா இருங்க பாஸ். இந்த யோ என்ன இது வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஆபீஸ்ல வச்சிருக்க கூடாதியா? ரன்வீர் எதுக்கு இந்த கத்தி? மேடம் இதெல்லாம் காய்கறி வெட்டுற கத்தி நினைச்சிட்டீங்களா? வாள் வீரவாள் புரியாத. இது சாதாரண வாள் கிடையாது மேடம், வீரவாள். பொதுவா போர்ல ஜெயிச்சவங்களுக்கு தான் வீரவாளை பரிசா கொடுப்பாங்க. இப்பதான் போரே நடக்கிறது இல்லையே, அதனாலதான் நம்ம பாஸ் செஞ்ச வீர தீர செயல்களை பாராட்டி இந்த வீரவாளை நான் இவருக்கு பரிசளிக்கிறேன். யோ பாத்தியா? யோ என்ன பாஸ் வாளை கையில வச்சுட்டு இப்படி அனுப்பிங்க. வாங்க பாஸ் வீரமா ஒரு சண்டை செய்யலாம் வாங்க. யோ 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 ரன்பீர் சொன்ன கேளியா? யார் மேல பண்ற போது படாது பாஸ். யோ யோ ஜோடியா ஜே செந்தில் போய் அடுத்த ஐட்டத்தை எடுத்துட்டு வாயா. என்னது அடுத்த ஐட்டமா? யோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இதுக்கு மேல இங்க நின்னோம் திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் கெட்டப் போட்டு நெத்தியில நாமத்தை சாத்திடுவாங்க. சிவா எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு. பாஸ் பாஸ் கடைசியா ஒரு வாழ்த்துறை ஒண்ணு இருக்கு, அதை படிக்கிற கேட்டு போங்க பாஸ். டேய் அத நீயே படிச்சு நீயே கிழிச்சு போடுறா. என்ன மேடம் பாஸ் இப்படி தலைதறிக்க ஓடுறாரு? விடுங்க ரன்வீர், உங்க பாசம்லாம் அவருக்கு புரியாது. எஸ் மேடம் யூ ஆர் ரைட். இருங்க நான் வாழ்த்துறை படிக்கிறேன், அதை நீங்க கேளுங்க. யோ சும்மா மொக்க போட்டுட்டு இருக்காதயா, போயா. என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க? ஆ எரியுது. ஐயோ ரத்தம், மயக்கம் வர மாதிரி இருக்கு. இங்க மயக்கம் வரக்கூடாது. லலிதா லலிதா மாமாக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குமா? புரிஞ்சுக்க. காலையில ஆபீஸ் வந்த உடனே தேவையில்லாம இரிட்டேட் பண்றான் அந்த ரன்பீர். தனியா மட்டும் சிக்கட்டும் வச்சு மிதி மிதின்னு மிதிக்கிறேன். ஏய் நில்லு, இப்ப எதுக்கு ஈன பல்ல காட்டிட்டு இருக்க? இல்ல மாமா, இந்த கெட்டப்ப பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. வரும், உனக்கெல்லாம் சிரிப்பு நல்லாவே வரும். ஏன்னா என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்குல்ல, அப்ப சிரிப்பு வரதானே செய்யும். மாமா உங்களை யார் மாமா ஜோக்கர்னு சொன்னா? நீங்க நல்லா ராஜா மாதிரி இருக்கீங்க மாமா. ஏய் 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 உன்னெல்லாம் ஐயோ ஐயோ என்னால முடியலடி, வயிறு வலிக்குது. ஐயோ நீ வேற, நான் நேத்து வீட்டுக்கு போய் ரெஸ்டாரண்ட்ல நடந்ததை நினைச்சு சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தேன். என் அத்தை நான் சிரிக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் நாங்க. நான் தான் உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். இருந்தாலும் ராத்திரி நான் தூங்கும் போது திருநீரை பூசி விட்டு தலைமாட்டுல எலுமிச்சை பழம் வச்சு விட்டாங்க. இப்படியே போச்சுன்னு வை, கடைசியில என்ன மென்டல் ஹாஸ்பிடல்ல தான் சேர்ப்பாங்க. நேத்து ஒரு நாள் ஆம்பளை கிட்ட போட்டதுக்கே எனக்கு அல்ல இல்ல, எங்க நான் மாட்டிப்பனோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஐயோ இன்னைக்கு ஈவினிங் ரஞ்சித்தை வீட்டுக்கு வர வைக்கிறேன்னு சொல்லிட்டோமே, இப்ப என்ன பண்றது? இனிமே ஆம்பளை கெட்டப்பே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதோ நீ சொன்னதுக்காக நான் போட்டுக்கிட்டேன், இல்லனா சான்ஸே இல்ல சக்தி. ஆமா அடுத்த பிளான் என்ன சக்தி? வேற என்ன, நீ என் வீட்டுக்கு வரதான். என்னது? ஒன்னும் இல்ல. இல்ல நீ ஏதோ சொல்ல வந்த, பரவாயில்ல சொல்லு சக்தி. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. அதுவா, அது அது வந்து ஏய் சக்தி,
நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? ஆ, அது இவ சரியா வேலை செய்யறாளான்னு செக் பண்ண வந்தேன். ஓ, இவங்க சரியா வேலை செய்யறாங்களான்னு நீங்க செக் பண்றீங்க. ஆ, அச்சச்சச்சச்சோ. இவ ஒழுங்கா வேலை செய்யறாளான்னு பார்க்கவே ஒருத்தர் வச்சக்கன்னு வாங்காம செக் பண்ணணும். இதுல இவ அவளை செக் பண்றாளா? கொடுமடா. மாமா ஆ, என்ன மாமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது அந்த ஏஜிஎஸ் ப்ரோக்ராம் ஃபைல் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபுல்லா செக் பண்ணிரு. சரியா? நான் செக் பண்ணும்போது எந்த கரெக்ஷனும் இருக்க கூடாது. புரிஞ்சுக்கோ. ஓகே மாமா. ம். கங்கா, சார். அடுத்த வாரம் கார்ப்பரேட் மீட்டிங் இருக்கு. அதுக்கான நம்ம பிரசன்டேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சக்தி கிட்ட ஒரு வாட்டி காட்டி வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்து ஃபைனல் பண்றேன். ஓகே? ஓகே சார். யா, தட்ஸ் ஃபைன். ஏய் சக்தி, இன்னைக்கு நீ அந்த ஏஜிஎஸ் ப்ரோக்ராம் ஃபைல வெரிஃபை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போற. அதை விட்டுட்டு அவன் வர்றான் இவன் வர்றான்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு வேலையை பெண்டிங் வச்ச, அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டாமா. சார், யார் சார் வராங்க? அதான் அவன் பேர் என்ன? ரஞ்சித். ஐயோ, இவ ஏதாவது உளறிட போறா. என்னது? மறுபடியும் ரஞ்சித் கெட்டப்பா? என்ன என்ன சொன்னீங்க? ரஞ்சித் கெட்டப்பா? ஐயோ. சார், ரஞ்சித் கெட்ட பையன்னு சொன்ன சார். கரெக்ட் கரெக்ட். அவன் 1 நம்பர் ராஸ்கல். கங்கா, ரிலாக்ஸ். நான் இப்ப யாரையுமே திட்டலையே, உங்களுக்கு ஏன் பொறையேறுது? இல்ல சார், அது நான் திட்டினேன் சார். நீங்க திட்டினீங்களா? யார திட்டினீங்க? அது வந்து அந்த ரஞ்சித்தை தான் சார் திட்டினேன். ரஞ்சித்தை நீங்க திட்டினீங்களா? ஆமா, அவனை ஏன் உங்களுக்கு பிடிக்காது? அது வந்து உங்களுக்கு பிடிக்காதுல்ல சார், அதனால எனக்கு பிடிக்காது. எனக்கு அவனை பிடிக்காதுங்கிறதுனால உங்களுக்கு அவனை பிடிக்காது. ஐ லைக் இட். சிரிக்காத, நீ இந்த இருக்கிய. ஏய், யார்கிட்ட ரஞ்சித் வீட்டுக்கு வருவான்னு சொன்ன? ஏய் ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தாடி. ப்ளீஸ் டி வாடி, எனக்காக வாடி. ப்ளீஸ் டி. சான்ஸ் இல்ல சக்தி, நான் வரவே மாட்டேன். ப்ளீஸ் டி வர மாட்டேன் மட்டும் சொல்லிடாதடி. ப்ளீஸ் டி, கமிட் பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் டி. நீ பாட்டு கமிட் பண்ணா என்னால வர முடியாது. சான்ஸே இல்ல. எனக்கு மட்டும் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு ஆசையா என்ன? நான் ஒரு பிளான் பண்ண அது ஒண்ணு நடக்குதுடி. வீட்ல சுந்தருக்கு மீனாட்சி அக்காக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னாங்கடி. வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டேன்டி. ப்ளீஸ் டி. ஏய் சக்தி, சான்ஸே இல்லடி. நான் வீட்டுக்குலாம் வந்தா கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய் ப்ளீஸ் டி, அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா நேத்தே ரெஸ்டாரண்ட்லயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாருக்கும் ஒரு துளி கூட சந்தேகம் வரல. ப்ளீஸ் டி, எனக்காக ஒரு வாட்டி வாடி. ஏய், என்னோட பயமே உன் பாட்டியும் அத்தையும் தான். அவங்க ஏதாவது ஏடா கூடமா பண்ண போய் அப்புறம் நான் மாட்டிப்பேன். இங்க பாரு, நான் மாட்டினாலும் பரவாயில்ல, நீ மாட்டினா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க சக்தி. அது உனக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் தாண்டி சிவா சார் முன்னாடி நான் ரஞ்சிதா போய் நின்னா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். அவரை பார்த்தாலே ஒரு தனி பயம் வருதுடி. ஏய் ப்ளீஸ் டி, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டோம். இது ஒன்னே ஒண்ணுதான். இதையும் நம்ம தாண்டிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும்டி. ரஞ்சித்னு ஒரு ஆளு இருக்கான்னு எல்லாரும் நம்பிட்டா போதும். அதுக்கப்புறம் நீ ரஞ்சித் கிட்ட போடணும்னு அவசியமே இல்ல. ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏன் இப்படி கோர்த்து விடுற? வேற வழியே இல்ல கங்கா. பொண்ணா பிறந்துட்டோம், சில விஷயங்களை போராடிதான் அடையணும். உனக்கே அது நல்லா தெரியும் கங்கா. ப்ளீஸ். ஒண்ணு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வீட்டுக்கு அடங்கி வாழணும், இல்ல பிடிச்ச வாழ்க்கைய அடைய போராடணும். நான் இப்ப 2 கட்டத்திலயும் இருக்கேன்டி. சிவா கூட வாழ்றது வீட்டுக்கு ஏத்த வாழ்க்கை மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையும் கூட. அது என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவருக்கு என்ன பிடிக்கல, வேற ஒரு பொண்ணுதான் பிடிச்சிருக்குன்னா நான் போராடுறதுல அர்த்தம் இல்ல. ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும், அது அவர் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. காரணம் அவரோட ஈகோ. அந்த ஈகோவை எப்படியாவது மாத்தணும். இப்பதான் அவரு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராரு. இந்த நேரத்துல நீ முடியாதுன்னு சொன்னா இது வரைக்கும் செஞ்ச முயற்சியெல்லாம் வேஸ்டா போயிடும்டி. இதுக்கப்புறம் நீயே டிசைட் பண்ணிக்கோ. கஷ்டமோ நஷ்டமோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு வரணும்? Are you happy? சூப்பர் டி. சாயந்தரம் 5 மணிக்கு. பட் ஒன் கண்டிஷன் டி, இன்னைக்கு ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான்டி. அதுக்கப்புறம் நானே கேட்டாலும் நீ வர வேண்டாம். ஓகே? ஓகே. தேங்க்யூ டி.